இன்றைக்கி வந்து வீட்டு கடன் பற்றி தான் பேசுகிறோம். எத்தனையோ பேர் வீடு வாங்கணுங்கிற கனவு இருக்கும். ஒரு காலத்தில் வீடு வாங்குறதுங்கிறது 50 வயதுலையோ 45 வயதில் இருந்துச்சு. காரணம் என்னென்னா, அது வரைக்கும் வாடகை வீட்டில் இருந்துட்டு 50 வயதில் தான் வந்து எல்லா கமிட்மெண்ட்டும் முடிஞ்ச பிறகு பணம்லாம் சேர்த்து வீடு வாங்க வேண்டிய நிலமையில இருந்தோம். இன்றைக்கி வந்து ஒரு 10-20 ஆண்டு காலமாக ஹவுசிங் லோன் கம்பெனிஸ் எல்லோரும் வந்து கடன் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அது ஒரு பெரிய வியாபாரமாக முதல்ல தெரியல. ஒரு 2 அல்லது 3 கம்பெனி தான் லோன் கொடுத்தாங்க. இன்றைக்கி வந்து அது ஒரு பெரிய வியாபாரமாகவே ஒரு பெரிய அதை நம்பி ஏகப்பட்ட கம்பெனிஸ் இன்றைக்கி வந்து இந்த ஹோம் லோன் லெண்டிங் இதில் கொடுக்குறாங்க. ஹோம் லோன் லெண்டிங் வந்து இன்றைக்கி ஏன் எல்லாருக்கும் ஒரு நல்ல அட்வான்டேஜ் அந்த நிதி நிறுவனங்களுக்கு அப்படின்னு சொன்னால், நிச்சயமாக வந்து அந்த கடன் திரும்ப வந்துடும். அது தவிர அது வந்து ஒரு சில எமோஷன்ஸை வந்து குறிக்குது. வீட்டு கடன்கிறது வீட்டில் உள்ளவங்களோட மொத்த பேரோட எமோஷன்ஸை உள்ளடக்குனதுனால அது வந்து கண்டிப்பாக வராமல் அந்த கடன் போகாது. என்ன நடந்தாலும் சரி, ஒய்ஃபோ எல்லாருமே வந்து அதை வந்து எப்படியா கட்டிடணும் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துவாங்க. அதனால் இந்த கம்பெனிஸ்க்கு இன்றைக்கி நல்ல லாபம் கிடைக்கிது. ஸோ அப்படி இருக்கும்போது இது கம்பெனிஸ்க்கு லாபம் மட்டும் இல்லாமல் இந்த பணத்தை வந்து வச்சு இன்றைக்கி எல்லாருமே கடன் வாங்கலாம் அப்படிங்கிற நிலமை வந்து கடன் வாங்கி வீடு வாங்கலாம் அப்படிங்கிற நிலமை வந்திருக்கு. இதில் என்ன அட்வான்டேஜ்னால், இது 45-50 வயதுங்கிறது குறைஞ்சி 40 வயசாச்சு, 35 வயசாச்சு. இன்றைக்கி உள்ள சம்பளம் இளைஞர்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கிற சூழலில் இன்றைக்கி வந்து 25 வயசு அல்லது 28 வயசுலேயே கடன் வாங்கி வீடு வாங்க முடியுது. இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, பேரண்ட்ஸோட பொருளாதார நிலைமை தான். முன்னாடி வந்து பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப சாதாரண நிலைமையில் இருக்கும்போது அவங்களுக்கு பையனுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியலை. இன்றைக்கி வந்து இன்றைக்கி உள்ள தலைமுறை பேரண்ட்ஸ் வந்து ஓரளவு செல்ஃப் சஸ்டெயின்டாக இருக்காங்க. ஏன்னா அவங்க படித்து வேலை பார்த்து அவங்க பணம் சேர்த்த அந்த சமுதாயம் இன்றைக்கி வந்துருச்சு. அப்படி இருக்கும்போது அவங்க குழந்தைங்கள்கிட்ட பணமும் எதிர்பார்க்குறதில்ல. அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு 5 லட்ச ரூபாயோ ஒரு 10 லட்ச ரூபாயோ கொடுத்து ஹெல்ப் பண்ணுற நிலமையில பேரண்ட்ஸ் இருக்காங்க. அப்போ இந்த மார்ஜின் மணி பிரச்சனை அப்படிங்கிறது இல்லாமல் இருக்குது. ஏன்னா இந்த மார்ஜின் மணிங்கிறது ரொம்ப முக்கியமான வேலை பார்க்குதுங்க. நிறைய பேருக்கு இன்றைக்கி ஒரு சேவ் பண்ண முடியாத இளைஞர்களுக்கு சேவ் பண்ண முடியாத ஒரு நிலைமை இருக்குதுன்னா, அப்போ அந்த மார்ஜின் மணி அடிபடுது. மார்ஜின் மணி தான் ஒரு வீடு வாங்குறதுல முக்கியமான பங்கு வகிக்குது. இன்றைக்கி வந்து ஒரு வீடு விலைக்கு வாங்கணும் அப்படின்னா பில்டர்ஸ் எல்லோரும் ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு பிஸ்னஸ் நடக்கணும். அந்த பிஸ்னஸ் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் வீடு விற்றா தான் நடக்கும். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கொஞ்சம் விலை குறைச்சி கூட கொடுக்க ரெடியாக இருக்காங்க. அன்சோல்டு ப்ராப்பர்ட்டிஸ் நிறையா இருக்குது இன்றைக்கி. அப்போ வந்து கொஞ்சம் விலை குறைச்சி கொடுக்கவும் ரெடியாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹோம் லோன் கம்பெனிஸ் இன்றைக்கி வந்து 90% வரைக்கும் கூட கடன் தர தயாராக இருக்காங்க. குறிப்பிட்ட அளவு வரைக்கும். பொதுவாக 85% தராங்க. அப்போ இந்த 15% மார்ஜின் மணி இருக்கா அப்படின்னா, கண்டிப்பாக 15% மார்ஜின் மணிலேயே இன்றைக்கி உள்ள இளைஞர்கள் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. காரணம் என்னென்னா, அவங்களுக்கு சம்பளம் இல்லாமல் இல்லை, அவங்க சேமிப்பில் இன்னும் முழுமையாக ஈடுபடுத்திக்கலை. அந்த சேமிப்பில் முழுமையாக ஈடுபடுத்திக்காமல் செலவு பண்ண ஆரம்பித்தாங்கன்னா, இந்த 1 லட்ச ரூபா என்ன செய்யும், 10,000 ரூபாய் என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி அதை வந்து இன்றைக்கி ஷாப்பிங் சென்டர்லேயோ அல்லது நிறைய இடங்களில் போய் அன்றாட செலவுகளை திட்டமிடாமல் செலவு பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா அந்த மார்ஜின் மணியில் அவங்களுக்கு வந்து அடிபடும். அப்போ மார்ஜின் ஒரு வீடு வாங்குறதே இந்த 10,000 ரூபாய் செலவில் அடிபடுது. அப்போ அந்த செலவை கண்டிப்பாக நெறிப்படுத்திக்கணும். ஒரு 2 லட்ச ரூபாயோ 4 லட்ச ரூபாயோ அந்த பணத்தை சேர்க்கணும். இந்த பணத்தை சேர்க்குறத நம்ம ஒரு 6 மாதம் சம்பளத்தை சேர்த்தோம்னா அது ஒரு எமர்ஜென்சி ஃபண்டிங்காகவும் யூஸ் ஆகும். அதே நேரத்தில் அது 1 வருஷ பணமாவோ 2 வருஷ பணமாவோ நம்ம சேமிப்பு இருந்துருச்சுன்னா, நாளைக்கு ஒரு வீடு வாங்குறதுக்கோ ஒரு நிலம் வாங்குறதுக்கோ அதுதான் மார்ஜின் மணி. அந்த மார்ஜின் மணி இருந்துருச்சுன்னா, நீ கடன் கொடுக்குற கம்பெனிஸ் லோன் தராங்க, குறைச்ச வட்டியில் கடன் கொடுக்குறாங்க, அதுக்கு இன்கம் டேக்ஸ் ரிபேட் உண்டு. ஸோ இந்த மாதிரி ஃபெசிலிட்டியோட ஒரு கடனையும் வாங்கி ரொம்ப லாங் டேர்முக்கு எந்த நெஞ்சு வலியும் இல்லாமல் ரொம்ப நீண்ட காலத்தை அதை கட்ட முடியும்னா, அப்போ அந்த கடனை உபயோகப்படுத்திக்கிறதுல என்ன தப்பு இருக்குது? ஸோ இது வந்து கடன் வந்து ஒரு லீவரேஜ், ஒரு நெம்புகோல். ஒரு பெரிய வேலையை ஒரு சின்ன எஃபர்ட்டோட செஞ்சு முடிக்கிற நெம்புகோல் தான் இந்த கடன். அப்போ அந்த கடனை கொஞ்சம் வாங்கிட்டு ஒரு குறைச்ச வட்டியோட நீண்ட காலத்துக்கு செலுத்துறதுங்கிறது ஒரு மன நிம்மதியும் கொடுக்கும், ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டோங்கிற சந்தோஷத்தையும் கொடுக்கும், ஒரு கான்ஃபிடென்ட்டும் கொடுக்கும். அதையும் தாண்டி அந்த மார்ஜின் மணி வந்து இன்றைக்கி கொடுத்து வீடு வாங்கிடுறோம். அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்றைக்கி எவ்வளவு? இன்றைக்கி வந்து 8.5% அல்லது 8.6% இந்த மாதிரி ஒரு வேரி ஆகுது. நம்ம எல்லாருக்கும் என்னென்னா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு 0.5% அல்லது 0.05% இருந்தால் கூட அதை உட்காந்து பேப்பராக எடுத்து கணக்கு போடுறோம்.
இந்த இங்கே வந்து 0.05 கூட இருக்குது, இந்த பேங்க்கில் 0.10 கூட இருக்குது அப்படின்னு. ஸோ அப்படிலாம் கிடையாதுங்க. இன்றைக்கி வந்து எல்லா நிதி நிறுவனங்களும் ரொம்ப தின் மார்ஜினில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஏன்னா ரொம்ப குறைச்ச வட்டி விகித லாபத்தில் தான் கடன் கொடுக்குறாங்க. அப்போ ஒரு லோனோ அல்லது ஒரு 5 லோனோ டிஃபால்ட் ஆனால் கூட அவங்களுக்கு பெரிய நஷ்டம் வந்துடும். அப்போ வந்து இன்றைக்கி எல்லோரும் காம்படிட்டிவ் சிச்சுவேஷனில் எல்லாருமே குறைச்ச லாபத்தில் தான் கடன் கொடுக்குறாங்க. அப்போ அதை நம்ம எப்படி தான் உபயோகப்படுத்திக்கிறது? இந்த 0.05%னால நம்ம பணக்காரங்க ஆகிறதில்ல, அல்லது 0.1%ஓ 0.2%ஓ அதனால் நம்ம வந்து நஷ்டமும் ஆக போகிறதில்ல, பெரிய லாபம் வந்துட போகிறதில்ல. அப்போ எங்கே தான் நமக்கு ஹோம் லோன்லையோ அல்லது இந்த ப்ராப்பர்ட்டி வாங்குறதுல லாபம் கிடைக்கும்? முடிவு எடுக்கணும். ரைட் டைமில் ரைட் பிளேஸை டிசைட் பண்ணி அன்னைக்கு போய் சைன் பண்ணி அந்த ப்ராப்பர்ட்டியை டிசைட் பண்ணணும். அதுக்கு ஏன்னா ஒரு ப்ராப்பர்ட்டியை டிசைட் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. நிறைய பேரோட மாரல் சப்போர்ட் நமக்கு தேவைப்படுது. ஏன்னா வேலை இப்படியே இருக்கணும், ரொம்ப நாளைக்கு இந்த சம்பளம் வரணும், குடும்பம் நடத்தணும், அதுக்கு செலவில் வந்து எந்த விதமான கவலையும் வந்துடக்கூடாது. இந்த பயம்லாம் சேர்ந்து நமக்கு வந்து வீட்டு கடன் போகிறதுக்கு பயமாக இருக்குது. உண்மையாக சொன்னால் பயப்பட தேவையில்லை. எல்லா ஹோம் லோன் கம்பெனியும் 50% தான் உங்கள் சேலரியில் 50% தான் கடன் இருக்கணுங்கிற ஒரு ஃபார்முலா வச்சுருக்குறாங்க. உதாரணத்திற்கு நீங்கள் 40,000 சம்பளம் வாங்குறீங்கன்னா 20,000 வரைக்கும் கடன் கட்டலாம் அப்படின்னு அவங்க தீர்மானம் பண்ணுறாங்க. பாக்கி 20,000 நீங்கள் குடும்பம் நடத்துறதுக்கோ அல்லது உங்களுடைய லிவிங் காஸ்ட்னு சொல்லுவோம், உயிர் வாழ்கிறதுக்கான வாழ்க்கை நடத்துறதுக்கான பணம், அதுக்குள்ளே தான் உங்கள் செலவு, உங்கள் குடும்ப செலவு, குழந்தைங்களோட படிப்பு செலவு, இது எல்லாமே அந்த 20,000 தான் வரணும். இப்போ அது வந்து கட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு அந்த 20,000க்குள்ளே கட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டா தான் நமக்கு வந்து பாக்கி 20,000 லோன் கட்ட முடியும். அதுவே கொஞ்சம் சேலரி அதிகமாக போகும்போது நிச்சயமாக வந்து நம்ம வாங்கின கடன் அல்லது ரீபே பண்ணுற அமௌண்ட்டெல்லாம் சின்னதாக தெரிய ஆரம்பிச்சிடும். ஏன்னா வாழ்க்கையை நம்ம வளர்ச்சியை நோக்கி போகிறோம். அப்போ 40,000 சம்பளம் வாங்கின நம்ம வந்து ஒரு காலத்தில் 60,000மோ 80,000 வாங்கும்போது இந்த 20,000 கட்டுற கடன்கிறது 50%ஆக இருந்தது நாளைக்கு 25% மாறிடும். 25% நம்மளுக்கு ஒரு பெரிய ஹர்ட் பண்ணாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் வாழ்க்கையில் இந்த ஹவுசிங் லோன் வாங்குறதுக்கு முக்கியமான ஒரு விஷயம், நீண்ட கால தன்மையில் வாழ்க்கை மேலே ஒரு நம்பிக்கையும் பிடிப்பும் இருந்துச்சுன்னா நிச்சயமாக கடன் வாங்கலாம். ரெண்டாவது, இந்த வேலையை பத்திரமா பார்த்துக்கணும். ஏன்னா கடன் கட்டுறதுக்கு அது ஒரு முக்கியமான காரணம். எல்லாத்தையும் தாண்டி கடன் இருக்கும்போது நமக்கு ஏதாவது ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டுச்சுன்னா அப்போ எதெல்லாம் கடன் கட்டுறதை தொந்தரவு பண்ணும்? ஒன்று வேலை இழப்பு, இல்லைன்னா ஒரு ஹெல்த் ஹசார்ட், எங்கேயாவது பெரிய ஹாஸ்பிட்டலில் போய் நம்ம அட்மிட் ஆகி செலவு பண்ணுற க்ரைசிஸ் வந்துருச்சு, அல்லது நமக்கு வந்து ஒரு உயிரிழப்பு நடந்துருச்சு. இந்த கட்டத்தில் தான் இன்சூரன்ஸ் ரொம்ப முக்கியம். ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸோ ஒரு லைஃப் இன்சூரன்ஸோ இருந்துச்சுன்னா ஒய்ஃப் அந்த கடனை கட்ட வேணாம், க்ரைசிஸ்குள்ளே போக வேண்டிய அவசியம் இல்லை. மற்றபடி சீராக சம்பளம் இருக்கும்போது சீராக அந்த லோன் போகும். இதுதான் அதோட முக்கியமான விஷயம். அப்போ நம்ம ஒரு கடனுக்கு போகும்போது எப்போ லைஃப் ஜாக்கெட் போட்டுக்கிட்டு நம்ம வந்து போட்டில் போகிறோமோ அது மாதிரி ஒரு கடன் வாங்கும்போது கண்டிப்பாக வேலையை பத்திரமாக பார்த்துக்கணும், மேலே மேலே திறமையை வளர்த்துக்கணும், வருங்காலத்தில் நிறைய சம்பாதிக்கிற அளவுக்கு. அது மட்டும் இல்லாமல் லைஃப் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். இந்த இன்சூரன்ஸ் தான் முதல்ல ஆபத்து வராமல் பார்த்துக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தைரியமாக நடந்து போகலாம். சரிங்க, கடன் வாங்கிறதுக்கு எலிஜிபிலிட்டிலாம் என்னென்ன? நம்ம வந்து ஒரு தகுதியோடு இருக்கணும் இல்லையா? கடன் வந்து இவ்வளோ நல்லது செய்யுது, லீவரேஜ் கொடுக்குது, சொத்து சேர்த்து வெல்த்தை கிரியேட் பண்ண முடியுது. அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து அதுக்கு ஒரு தகுதியும் இருக்கணும் இல்லையா? தகுதி என்னென்னலாம் நமக்கு பண்ணுது? ஃபஸ்ட்டு நம்ம வந்து சம்பளம் நல்லா இருக்கணும், அது ஏற்கனவே சொன்னேன். ரெண்டாவது, நீங்கள் வந்து எந்த கடன் வாங்கியிருந்தாலும் அதை ஒழுங்காக ரீபே பண்ணணும். இன்றைக்கி வந்து ரீபே பண்ணுறது தான் முக்கியம். எங்கே போனாலும் நம்ம ஒரு சின்ன பர்ச்சேஸ் பண்ணால் கூட அல்லது நம்ம ஒரு சின்ன ஃபோன் பில் கட்டினா கூட இன்றைக்கி வந்து எல்லாமே வந்து ஒரு இடத்துல அக்கௌண்ட் ஆகுது. நம்மளோட அக்கௌண்ட்ஸ் வந்து விசிபிளாக இருக்குது. இன்றைக்கி எல்லோரும் எங்கே வேணாலும் எடுக்க முடியும். வெளிநாடுகளில் இன்றைக்கி வந்து ஹாஸ்பிட்டலைசேஷன் கூட ரெக்கார்ட் ஆகுது. நாளைக்கு நமக்கும் அந்த நிலைமை வரும். இன்றைக்கி ஒரு ஆதார் கார்டு வந்து மெர்ஜ் ஆகிறதுல, ஒரு பேன் கார்டு மெர்ஜ் ஆகும்போது, ஒரு வீட்டு அட்ரஸ் மாறினா கூட நமக்கு வந்து அந்த சிபில் ஸ்கோரில் வருது. அப்போ சிபில் ஸ்கோரில் கிரெடிட் கார்டு ரீபேமெண்ட்டு, கிரெடிட் கார்டு லோன் ரீபேமெண்ட்டு, அல்லது பர்சனல் லோன் ரீபேமெண்ட்டு, ஹோம் லோன் ரீபேமெண்ட்டு, இது எல்லாமே வந்துடுது. நம்மளோட இது வந்து ஃபினான்ஸ் மீட்டர் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து நம்ம எந்த அளவில் நம்ம வந்து பர்ஃபெக்டாக பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்.
அப்போ இதெல்லாம் வந்து நம்மளோட க்ரெடிபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுது. அப்போ கடன் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ இந்த சிபில் ஸ்கோரை மெயின்டைன் பண்ணுங்கள். ஆன் டைமில் நம்ம வந்து எல்லா கடனையும் வாங்கிட்டு கட்டணும். அப்போ 2 விஷயம் அதில் வந்து பண்ணணும். ஒன்று வந்து இன்கம் கரெக்டாக வச்சுக்கணும், ரிமைண்டர் வச்சுக்கணும், எல்லா கடனுக்கும் இந்த டேட்டில் கட்டணுங்கிற ரிமைண்டர் வச்சுக்கணும். 3வது வெளியில் கொஞ்சம் கேஷ் ஃப்ளோ இல்லைன்னா கேஷ் கூட வாங்கி தயவுசெய்து உங்களோட கடன் கட்டுறதை மட்டும் ரெக்கார்டில் வர கடனை கரெக்டாக செலுத்திக்கிட்டு வாங்க. ஏன்னா நீங்கள் வெளியில் கேஷில் கொஞ்சம் கடன் வாங்கியிருக்கீங்க, அது யாருக்கும் தெரியாது. ஆனால் அந்த சிபிலில் நீங்கள் தவற விடுறது எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது நாளைக்கு இந்த வெளியில் கொஞ்சம் கேஷ் ஃப்ளோ கடன் வாங்கியிருந்தால் கூட நீங்கள் லோன் ஒழுங்காக ரீபே பண்ணிக்கிட்டே வந்தால் நாளைக்கு வந்து ஒரு வீடு வாங்கி லோன் வாங்கியிருந்தோன்னா அதில் டாப்அப் கூட பண்ணி எடுத்துக்க முடியும், அதை எடுத்து அடைச்சிக்கலாம். ஆக எந்த நேரத்துலையும் உங்களோட சிபில் பேராமீட்டர் அல்லது உங்களோட ஃபினான்ஸ் மீட்டர் கரெக்டாக இருக்கிறது அவசியம். அதனால் அது மற்றவங்களுக்காக நம்ம வந்து மெயின்டைன் பண்ணால் கூட அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது தான் நமக்கு நல்லது. இதில் 85% லோன் வாங்குகிறோம் அப்படிங்கிறத வந்து கொடுக்குறாங்கன்னா அது தயவுசெய்து வாங்கிக்கலாம், தப்பு ஒன்றும் இல்லை. ஏன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டே கவர்மெண்ட் வந்து சப்சிடைஸ் ரேட்டில் தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இன்றைக்கி வந்து வெளியில் ஒரு பிஸ்னஸ்க்கான கடன் 15%, 18% இருக்கும்னா ஒரு ஓவர் டிராஃப்ட்டுக்கான கடன் வந்து ஒரு 12%, 14% இருக்கும். அப்படின்னா பர்சனல் லோன் வந்து ஒரு 14% இருக்கும்னா ஹோம் லோன் வந்து 8.6. நம்ம அதுக்கே வந்து ஜாஸ்தி ஆகிடுச்சு அதெல்லாம் சொல்கிறோம். வந்து ஹோம் லோன் எப்போவுமே சப்சிடைஸ் ரேட்டில் தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அப்போ வந்து அது வந்து ரொம்ப குறைச்ச வட்டி, அதனால் தைரியமாக அந்த கடனை வாங்கலாம். அப்போ அந்த கடன் வாங்கும்போது மற்ற பேராமீட்டர்ஸையும் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி சரி பண்ணிக்கணும். ஒரு கார் லோன் இருக்குது, 4 வருஷம் தான் அந்த கார் லோன் கட்டுறோம். அதை 4 வருஷமாக கட்டாமல் 7 வருஷமாக கட்டிக்கோங்க. அப்போ தான் அந்த கார் லோன் வந்து நமக்கு ஒரு 50% சேலரிக்குள்ளே எல்லா கடனும் முடியும் போது நாளைக்கு அந்த கார் லோனோ பர்சனல் லோனோ இதெல்லாம் நம்ம எலிஜிபிலிட்டியை குறைக்கும். அப்போ 50% லோன்னா ஹவுசிங் லோனுக்கு கரெக்டாக 50% இருக்க மாதிரி பார்த்துக்குவோம். சம்பளத்தில் 50% கட்ட முடியும்னா அதுக்குள்ளே வந்து இந்த கார் லோனோ அல்லது பர்சனல் லோனோ தொந்தரவு பண்ணக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் பர்சனல் லோனை தவிர்த்துருங்க. 1. 2வது கார் லோன் போடுறோன்னா நாளைக்கு 10 வருஷம் 7 வருஷம் கொடுக்குறாங்க அப்படின்னா 7 வருஷத்தை ஆஃப் பண்ணுங்கள். ஏன்னா 7 வருஷத்துக்கு 10,000 கட்ட வேண்டியிருக்கும். அப்படின்னா 3 வருஷமாக போட்டு நான் சீக்கிரம் அடைக்கிறோன்னா 3 வருஷத்துக்கு அது 25,000 கட்ட வேண்டியிருக்கும். அப்போ நம்ம எலிஜிபிலிட்டியே அடிபட்டு போயிடும். அதனால் லாங் டேர்ம் கட்டுறதை பற்றி பரவாயில்ல. லாங் டேர்ம் கார் லோன் 7 வருஷம் போட்டால் நடுவில் குறுக்க கூட நீங்கள் அடைச்சிக்க முடியும் கேஷ் கிடைக்க. ஆனால் டேர்ம்னு போடும்போது ரொம்ப ஷார்ட் டேர்மாக போட்டு நான் சீக்கிரம் அடைக்கிறேங்கிற பேர் வழியில் மற்ற கடன் வாங்குகிற கெப்பாசிட்டியும் நம்ம குறைச்சிக்கக்கூடாது. ஸோ அதனால் எல்லா லோனுமே முடிஞ்ச வரைக்கும் 20 வருஷம் 25 வருஷம்னு என்ன மேக்ஸிமம் கொடுக்குறாங்களோ அதை அவைல் பண்ணிக்கோங்க. காரணம் என்னென்னா எலிஜிபிலிட்டி கூட கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நடுவில் பணம் கிடைச்சா நீங்கள் வந்து பிரின்சிபலை அடைச்சிடலாம். ஏன்னா பிரின்சிபல் அடைக்கிறதுக்கு 3 வழி இருக்குது. ஒன்று வந்து இஎம்ஐ வழியாக போனாலும் பிரின்சிபல் அடையும், அல்லது நீங்கள் ஒரு லம்சமே கொடுத்து மொத்த லோனையும் அடைக்கலாம், அல்லது பாட்டாக லம்சம் கொடுத்து கூட அடைச்சிட்டு வரலாம். ஆக எப்படி கொடுத்தாலும் அது பிரின்சிபல் அட்ஜஸ்ட் ஆகும். அதனால் லாங் டேர்ம் போடுறதுனால நம்ம 25 வருஷமும் அந்த கடனை கட்ட போகிறோங்கிற பயம் தேவையில்லை. இன்றைக்கி வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து நார்மலாக சிபில் ஸ்கோரை வச்சே கூட ஃபிக்ஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் கடன் வாங்கி ரெகுலராக நல்லா கட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு சாஃப்ட் ரேட் கொடுக்க முடியும், அல்லது நிறைய டிஃபால்ட் இருக்குது அப்படின்னா ஹார்ட் ரேட் கொடுக்கலாம். சில பேங்க்ஸ் மட்டும் அந்த ஹார்ட் ரேட்டை ஒர்க் பண்ணுறாங்க. அது சில பர்டிகுலராக ஒரு ஸ்கீம் வச்சு நாங்கள் வந்து இவ்வளோ ரேட்டு தான் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைன்னா அட்வான்டேஜாக உங்களுக்கு வந்து சில நெகோஷியேட் பண்ணி கொஞ்சம் ஒரு 1%, 1/2% குறைச்சி கொடுக்குறாங்க. அது ரொம்ப கேட்டோன்னா அது செய்கிறாங்க. நார்மலி நம்ம இதில் வந்து அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் ரொம்ப மெயின்டைன் பண்ணுறது இல்லை. நமக்கு வந்து ஹோம் லோன் வந்து ஒரே ஒரு ரேட்டு தான் 8.6 அல்லது 9 அப்படின்னா அது அப்படியே ஸ்டாண்டர்டாக ஃப்ளோ போகுது. இந்த ஹார்ட் ரேட் சாஃப்ட் ரேட்டுங்கிறது இல்லை. இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபிக்ஸட் ரேட் ஃப்ளோட்டிங் ரேட்னு ஒன்று இருக்குது. ஃபிக்ஸட் ரேட் எப்பவுமே கொஞ்சம் ஒரு 1/2% கூட தான் இருக்கும். ஃப்ளோட்டிங் ரேட் வந்து குறைச்சலாக இருக்கும். ஏன்னா ஃப்ளோட்டிங் ரேட் அக்கார்டிங் டு த மார்க்கெட் தே கேன் ஆல்டர், அதை மாற்றி பண்ணிக்க முடியும். அதனால அதை கொஞ்சம் குறைச்சி கூட கொடுக்குறாங்க. பட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா ஒரு எல்லாத்துக்கும் சேர்த்து ஏறுறது இறங்குறது எல்லாத்துக்கும் சேர்த்து ஆவரேஜ் பண்ணி தான் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியிருக்கிறதுனால ஒரு 1/2% கூடவே அல்லது ஒரு 3/4% கூடவே 0.75% கூடவே ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஃபிக்ஸட் ரேட் கூட இருக்குது. பட் ஆனால் நம்ம வந்து ஃப்ளோட்டிங் ரேட்டை நார்மலாக ஆஃப் பண்ணிக்கலாம். காரணம் என்னென்னா முன்னாடி தான் ஒரு காலத்தில் கடனை வாங்கிட்டு 20 வருஷமாக அப்படியே இருந்துச்சு. இன்றைக்கி வந்து கடனை கூட நம்ம நிர்வாகம் பண்ண வேண்டிய நிலைமை வந்துருச்சு. ஸோ அதனால் ஃப்ளோட்டிங் ரேட்டை வச்சுக்கலாம். நாளைக்கு இந்த கம்பெனிலேருந்து
இன்னும் மோசமாக உங்களுக்கு இன்னும் அதிகமாக குறைஞ்சிருக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்னா வேறு கம்பெனி கூட டேக் ஓவர் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஃபெசிலிட்டிலாம் இருக்கிறதுனால அந்த டேக் ஓவர் பண்ணும்போது க்ளோசர் சார்ஜும் கிடையாது. அந்த மாதிரி ஃபெசிலிட்டிலாம் இருக்கிறதுனால நாம் வந்து ஃப்ளோட்டிங் ரேட்டே ஆஃப் பண்ணலாம். எல்லாத்தையும் தாண்டி ஒரு சின்ன சின்ன டிஃப்ரெண்ட் லோன் கைண்ட்லாம் வந்து வெளிநாடுகளில் இருக்குது. பலூன் ரேட்னு சொல்லுவாங்க, அல்லது ஸ்டெப் அப் ரேட்னு சொல்லுவாங்க. பலூன் ரேட்னா ஆரம்பத்தில் கொஞ்சமாகவும் இஎம்ஐ வச்சுட்டு நடுவில் ரொம்ப அதிகமாகவும் போயிட்டு, ஏன்னா முதல்ல கொஞ்சம் சின்ன வேலை பார்ப்போம், அப்புறம் நல்ல வேலை பார்ப்போம், கடைசியில் நம்ம செலவு வீட்டில் அதிகமாகும், குறைச்சலாக தான் பணம் கட்ட முடியும். அப்படிங்கும்போது இந்த பலூன் மெத்தடுங்கிறது ஒரு மெத்தட் இருக்குது. பட் அதெல்லாம் நம்ம நாடுகளில் இன்னும் பெருசாக ஆப்ரேட் ஆகலை. இன்றைக்கி வந்து கடன்லேயும் வந்து இன்றைக்கி நிதி நிறுவனங்கள் எத்தனையோ புதுமையை கடைபிடிக்க வேண்டிய நிலைமையில் இருந்தால் இன்னும் ஜனங்களுக்கு மக்களுக்கு நிறைய பயன் கிடைக்கும். ஆனால் நம்ம வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ரேட்டை தான் எல்லா இடத்துலையும் வச்சு ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம்.